பெரம்பலூர் அருகே 4 கிராமங்களில் 2 மாட்டுக் கொட்டகை மற்றும் 13 வைக்கோல் போரிற்கு தீ வைத்து சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூரை அடுத்த சிறுவாச்சூர், நொச்சியம், விழாமுத்தூர், செல்லியம்பாளையம் உள்ளிட்ட 4 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் கால்நடை உயிரினங்களுக்கு உணவாக வழங்குவதற்காக தங்கள் விவசாய நிலங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வைக்கோல் போர் அமைத்திருந்தனர். இந்த நிலையில் அதிகாலை மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றதால் வைக்கோல் போர்கள் மற்றும் 2 மாட்டுக் கொட்டகைகள் தீயில் எரிந்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் நகர போலீசார் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் தீயில் 13 வைக்கோல் போர்கள் மற்றும் 2 மாட்டு கொட்டகைகள் எரிந்து சேதமாகின. கொட்டகைகளுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் மாடுகளை அவிழ்த்துவிட்டு தீ வைத்து சென்றதால் மாடுகள் உயிர் சேதமின்றி தப்பித்தன. இந்த நிலையில் இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூரில் ஆட்டோ மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த பெண் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். கடலூர் அருகே உள்ள காராமணி குப்பத்தை சேர்ந்தவர் ரவி. இவர் தனது மனைவி சரஸ்வதியுடன் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக ஒரு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தார். ஆட்டோவை கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் ஓட்டி சென்றார். இந்த ஆட்டோ கடலூர் குண்டுசாலை பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது புதுச்சேரி மார்க்கத்திலிருந்து எம்சான் மணல் ஏற்றி வந்த லாரி ஒன்று ஆட்டோ மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சண்முகம் மற்றும் ஆட்டோவில் பயணித்த ரவி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த ரவி என்பவரது மனைவி சரஸ்வதியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து தகவல் அறிந்த கடலூர் புதுநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சண்முகம் மற்றும் ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தில் அதிக அளவில் மது அருந்திய நேபாள் நாட்டை சேர்ந்தவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேபாள் நாட்டை சேர்ந்தவர் குவாட் முகரத் 42 வயதான இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நெமிலி பகுதியில் தங்கி அதே பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாடிய போது அதிக அளவில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதையில் மயங்கி கீழே விழுந்த அவரை உடனிருந்தவர்கள் கார் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அப்பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர் குவாட் முகரத் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். உடனே தகவல் அறிந்து விரைந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் குவாட் முகரத் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பிண அறைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி முதலாவதாக பிரச்சாரம் துவங்கியது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் போட்டியிடும் இளம் மருத்துவர் கௌசிக் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடன் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌஷிக், விருதுநகர் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தனக்கு நன்றாகவே தெரியும். இதுவரை கோரிக்கையாக இருந்த மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் நிச்சயமாக சரி செய்வேன் என்று உறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை 15,252 மாணவ மாணவிகள் எழுதி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளிகள் என மொத்தம் 193 பள்ளிகள் அமைந்துள்ளன. இந்த பள்ளிகளில் 7,688 மாணவர்களும் 7,564 மாணவிகள் என மொத்தம் 15,252 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதி வருகின்றனர். இதில் 167 மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர். தேர்வில் முறைகேடுகளை நடப்பதை தடுக்க முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள் என 156 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 9 பறக்கும் படையும் அறை கண்காணிப்பாளராக 1145 பேரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.